அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 11ஆம் தேதி வரை குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி அமைய போகிறது, அதை தொடர்ந்து வக்ரகதியில் உச்சம் பெற்ற அமைப்பில் குரு பகவான் வலம் பெற போகிறார். டிசம்பர் மாதத்தில் மீண்டும் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம், பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நிகழ்வுகள் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நடைபெற போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் உறுதியாகவே விலகி தங்களுடைய வாழ்வில் பெருவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. உறுதியாகவே குரு பகவான் மிக வலுவாக சிம்மராசிக்கார 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் மிகவும் வலுவாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை புனிதப்படுத்துவதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை 4, 6, 8 ஆகிய இடங்களில் வலுவாக செலுத்துகிறார். எனவே இந்த இடங்களும் புனிதப்படுத்தப்படக்கூடிய இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விரயங்கள் அதிகரித்தாலும் சுப விரயங்களாக உறுதியாகவே முழு முதல் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். விரய செலவுகளை முதலீடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் பெரும்பாலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரக்கூடிய சிறப்பான தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சிறப்பான தருணமாக அமைகிறது. சிம்மராசிக்காரர்கள் சிறு முயற்சியிலே புதிதாக பல புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வீண் விரயங்களை முதலீடாகவும் மன நிறைவு காணக்கூடிய வகையில் ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக நிம்மதி பிறக்கும் ஒரு தருணமாக அமைகிறது. விரய செலவுகள் நிம்மதியான சுப விரயங்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கிறது. கடல் தாண்டி சென்று படிக்கக்கூடிய யோகமும் கடல் தாண்டி சென்று பணிபுரியக்கூடிய நல்ல வாய்ப்பும் உறுதியாகவே இந்த வேளையில் குரு பகவான் வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையை தவறவிடாமல் நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய சிறு முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகவே அதில் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பயணம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உண்டு. அலைச்சல் அதிகரிக்கும். பணிச்சுமை இந்த தருணத்தில் உயரும். ஆனால் எப்படி பார்த்தாலும் அதற்கேற்ற வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு வீண் விரயங்களை இந்த தருணத்தில் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைத்தாலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் வீண் விரய மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே உங்களுடைய உடல் நலம் பரிபூரண குணம் அடைவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவலைகள் நீங்கி காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சனி ராகுவின் அமைப்பும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் இந்த தருணத்தில் எதையும் திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. திட்டமிட்ட காரியங்களை சற்று அலைச்சல் கூடுதலாக அதிகரித்தாலும் கூட அவற்றில் காரிய வெற்றி நிறைவாக கிடைப்பதால் இந்த வேளையில்
இறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ரீதியாக குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் மாற்றி ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வந்த சூழலில் அந்த நிகழ்வில் நல்லதொரு மாற்றம் கிடைத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பரிபூரண சுகம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது அடிப்படையாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்வு செய்வதோடு சுகரியத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய 4ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயின் மீது குருவின் பார்வை அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே குரு மங்கள யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் மிகவும் வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அதிலும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் செவ்வாயை பார்த்து இந்த மங்கள யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது குரு மங்கள யோகமும் சிறப்பாக கிடைப்பதால் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து ஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எனவே சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான பல சுபகாரியங்கள் சற்று ஏராளமாக இந்த தருணத்தில் கைகூடும். புதிதாக அடுக்கடுக்காக பல ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே உண்டு. இந்த வேளையில் பெயர்ப்புகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. புகழ்பெற்ற ஆலயங்கள் சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. தொட்ட தொழிலில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக குரு மங்கள யோகம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்தபடியே குடும்ப உறுப்பினர்களால் பெருமை காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது பல முயற்சியில் தோல்வியடைந்து வந்த சூழலில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தங்களுடைய பேரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வலுவாகவே வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைதியான வாழ்க்கை நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். முன்கூட்டியே பல பணிகளை திறன்பட சிந்தித்து செயல்படுவதால் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. வீடு பழுது பார்த்தல், புதிதாக வீடு கட்டுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் ஒப்பந்தம் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்தில் சிறப்பான மாறுதல் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். கலைத்துறையினருக்கு மிக பெரிய அளவில் கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் ஒப்பந்தம் சிறப்பாக கையெழுத்தாகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் சீராகி மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி தொடர்ந்து 3 வாரம் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு